என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் கொள்ளு குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேங்க. கொள்ளு சட்னி நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், செஞ்சுருப்பீங்க. இது கொள்ளு குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேங்க. இதுக்கு ஒரு 200 கிராம் கொள்ளு எடுத்துருக்குறேங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வழியே எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு உருண்டை புளி எடுத்துருக்குறேங்க. இந்த புளி ஊற வச்சிடலாம். இந்த கொள்ளையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம், தண்ணியில் போட்டு ஊறட்டும். அதுக்கப்புறம் வேக வச்சிடலாங்க. கொள்ளு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. அதை நான் கழுவி கொள்ளை அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் கொள்ளை அரிச்சு தான் எடுக்கணும். கொள்ளில் கல் இருக்கும், அதனால் அரிச்சிக்கணும். அப்புறம் நம்ம இது கூட இந்த கொள்ளுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2 வரமிளகாய் 2, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 10 மிளகு, இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டுங்க. இது வெந்துருச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும்போது ஒரு 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 கரண்டி, சின்ன கரண்டில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா அதை மட்டும் அரைச்சோம்னா தான் குழம்பாகும். அதனால் ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் முழு கொள்ளாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கொள்ளு குழம்புக்கு இது மசாலா அரைக்கணுங்க, அதை அரைக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம், 4 வெங்காயம், 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன், 2 கொத்து கறிவேப்பிலை போட்டேன். இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதை ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. கொள்ளு அரைக்கும்போது அந்த கொள்ளில் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியே ஊற்றி அரைங்க. வேறு தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், டேஸ்ட்டு மாறிடும். இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். குழம்பு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சிருந்து இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி, அப்புறம் கொள்ளு அரைச்சி வச்சிருந்து இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். முழு பருப்பு கொஞ்சம், கொள்ளு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சி இது இடையில அப்படியே சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாம் கொள்ளு, இந்த மசாலா இதெல்லாம் அரைச்சி கலந்து காட்டுறேங்க. நான் எல்லாம் கலந்துட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு கலந்து உப்பு இருக்குதானே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி இந்த அளவு போதுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது.
இந்த அளவு இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. இதில் தக்காளியே போட தேவையில்லை. இதுக்கு கொள்ளு வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். ஈஸி, ரொம்ப ஈஸி செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. கொள்ளு குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை. கறிவேப்பிலை போட வேண்டாம், நம்ம கறிவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிடலாங்க. கொள்ளு குழம்பு சூப்பராக இருக்குதுங்க. தக்காளி வந்து ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம வந்து தக்காளி இல்லாமலேயும் நிறைய குழம்பு வைக்கலாம். தக்காளி ஒரு சத்தான ஒரு காய் தான். இருந்தாலும் அவ்வளோ விலை அதிகமாக போகும்போது நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி தக்காளி இல்லாமலும் இந்த மாதிரி இந்த மாதிரி குழம்பா கூட வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொள்ளு வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கொள்ளு வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸி செய்யறது. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.